எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் திவாகர் கூப்பிடுங்க. அவர் எம்டியோட பேசிட்டு இருக்காரு மேடம். பரவாயில்ல, கூப்பிடுங்க. சாரி மேடம், டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நீங்க ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணுங்க. சிடி சாஃப்ட்வேர்ல இருந்து இந்த ஃபைலை கொடுத்து அனுப்பிருக்காங்க. இதை இமிடியேட்டா கம்ப்ளீட் பண்ணணும். ஃபைனல் பண்ணிடுவீங்களா? இன்னைக்கே எப்படி சார்? என்ன திவாகர், இது ரொம்ப முக்கியமான ஒர்க். இன்னைக்கே இதை நம்ம முடிச்சாகணும். ட்ரை பண்ணி முடிங்க. ஓகே சார், ஐ வில் டு மை பெஸ்ட். ஓகே, ஐ வில் கம்ப்ளீட் இட். கேரி ஆன். சொல்லு சத்தி. திவாகர், நான் இங்க ரிசப்ஷன்ல இருக்கேன், இங்க வா. ஹே, என்ன சத்தி திடீர்னு ஆபீஸ்க்கே வந்துட்ட? ஏன் வரக்கூடாதா? ஐயோ, என்ன சத்தி, நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன். இது அதை விட முக்கியமான விஷயம். நீ முதல்ல இங்க வா. அது என்ன சத்தி, ஆபீஸ் நேரத்துல வந்து திவாகர், வா. என்ன என்ன? ஏய், உன்னை வான்னு சொல்லிட்டு இருக்க, நீ என்னமோ போன்ல சொல்ற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. சரி, என்ன மேட்டர்? தண்டபாணின்னு ஒருத்தர் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. அப்பா கிட்ட ஃபைனான்ஸ் விஷயமாவும் பிசினஸ் விஷயமும் பேசிட்டு இருந்தாரு. அப்படியே தொட்டு பேசினதுல அவர் எங்க தூரத்து சொந்தம் தெரிஞ்சது. சரி, அவருக்கு நான் காஃபி கொண்டு போய் கொடுத்தேன். அதான் இப்ப பிரச்சனையே. என்ன, ஏதாவது கலந்துட்டியா? ஏய், நீ வேற. அந்த தண்டபாணிக்கு ஒரு பையன் இருக்கானா? கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த ஆளு என்ன பொண்ணு கேட்டாரு. அப்படியா? என்ன அப்படியா? நான் கதையா சொல்லிட்டு இருக்கேன். சரி, உங்க வீட்ல என்ன சொன்னாங்க? அந்த ஆள் சட்டுன்னு கேட்ட மாதிரி எங்க வீட்ல யாரும் எதுவும் சொல்லல. அப்பா யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. ஏய், என்ன யோசிச்சுட்டு இருக்க? இங்க பாரு, எங்க வீட்ல ஏதாவது முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஷயத்த ஓபன் பண்ணிடணும். கரெக்ட். கண்டிப்பா இந்த விஷயத்த ஓபன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீக் நானே நேரா உங்க வீட்டுக்கு வந்து இந்த விஷயத்த பத்தி பேசுறேன். என்ன விளையாடுறியா? என்ன நெக்ஸ்ட் வீக்? நான் எவ்வளவு அவசரம் பதட்டம் இருந்தா இங்க ஓடி வந்து உங்ககிட்ட விஷயத்த சொல்லிட்டு இருப்பேன். எதுக்கு சத்தி நீ அவசரப்படுற? அதான் டைம் இருக்குல்ல. என்ன புரியாம பேசிட்டு இருக்க? காஃபி கொண்டு போய் கொடுத்ததுக்கே அந்த என்ன பொண்ணு கேட்டான். நான் அப்படியே விட்டா ஒரு வாரத்துல தாலி கட்டி கூட்டிட்டு போயிடுவான். எப்படி இந்த விஷயத்த அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் ஓபன் பண்றது? ஐயோ, ஒண்ணுமே புரியல. சரி, நாளைக்கு இல்ல நாளான்னைக்கு நானே உங்க வீட்டு. நாளைக்கு நாள் கடத்துறதுல குறிக்கோளா இருக்காத. ஐயோ, நான் நாள் கடத்தலப்பா. இந்த விஷயத்த எப்படி அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் எப்படி நான் ஓபன் பண்றதுன்னு கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா? என்ன புதுசா யோசிக்க போற? இத்தனை நாள் இத பத்தி யோசிக்கலையா? எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க போற? இத பாரு, நாம லைஃப் டிசைட் பண்ண வேண்டிய நேரம் இது. சரி, டிசைட் பண்ணுவோம். ஏய், இந்த மாதிரி பட்டம் படமா பேசினா எனக்கு கெட்ட கோவம் வரும். எனக்கு சுத்தமா பிடிக்கல. பார்த்திபக்கர், உன் மனசுல ஏதாவது இருந்தா தயவு செஞ்சு வெளிப்படையா என்கிட்ட சொல்லிடு. ஏய் சத்தி, என்ன சத்தி இந்த மாதிரி எல்லாம் பேசுற? என் மனசுல புதுசா வேற என்ன இருக்க போகுது? இத பாரு, நீயாவே ஏதாவது இமேஜின் பண்ணிக்காத. பின்ன நீ பேசிட்டு இருக்கிறது அப்படிதான் இருக்கு. இவ்வளவு முக்கியமான விஷயத்த நாளைக்கு கடத்திட்டு இருந்தா அப்படி. அதனால என்ன ஒரே ஒரு செகண்ட் தான் பார்த்தா அதுக்குள்ள கல்யாணம் பேச ஆரம்பிச்சிட்டான். அந்த சுறுசுறுப்பு ஏன் உன்கிட்ட இல்ல? அந்த ஆளு யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அவரு மேல நான் எப்படி பேச முடியும்? ஏன் பேச முடியாது? சும்மா சக்தி, அந்த ஆளு என்ன உங்ககிட்ட லவ் ப்ரப்போஸா பண்ணாரு? அவர் பையனுக்கு பொண்ணு கேட்டிருக்காரு. அது யார் வேணாலும் பண்ண முடியும், ரொம்ப ஈஸி. நானும் அதே மாதிரி பண்ண முடியுமா? இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சலே இல்ல. இந்த விஷயத்தை லேட் பண்ணா ப்ராப்ளம். அதனால தானே இவ்வளவு தூரம் ஓடி வந்து உங்ககிட்ட கத்திட்டு இருக்கேன். ஊர்ல அவன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தை பார்த்து இன்னும் என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. ஆனா நாம மட்டும் ஒரே ஸ்டேஜ்ல தான் இருக்கோம். ஆபீஸ். ஓகே ஓகே ஓகே, இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, அதை நான் பண்றேன். இங்க இருந்து நம்ம உடனே கிளம்பி உங்க வீட்டுக்கு போறோம். நீயுமா? ஆமா, உங்க அப்பா அம்மா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்றோம். அப்படியே எங்க வீட்டுக்கு போய் அவங்களே கன்வின்ஸ் பண்ணி கல்யாண பேச்ச பேசி முடிச்சிடலாம். என்ன சத்தி இது? இதெல்லாம் ஒரே நாள்ல பேசி முடியற விஷயமா? முடியணும். இந்த ஒரே நாளே முடிஞ்சே தீரணும். அப்பதான் எனக்கு தூக்கம் வரும். ஏய், என்ன யோசிக்கிற? ஓகே, ஆனா உடனேலாம் என்னால வர முடியாது. பாஸ் எனக்கு முக்கியமான வேலை கொடுத்துருக்காரு. நைட்டுக்குள்ள அதை நான் முடிச்சு ஆகணும். முடிக்கலனா வேலையை விட்டு தூக்கிடுவாங்கம்மா. போட்டும், என்ன பெரிய வேலை? இதுலனா இன்னொரு வேலை. இது நம்ம லைஃப் பிரச்சனை. நீ முதல்ல வா. ஐயோ கடவுளே, தயவு செய்து சொல்றது புரிஞ்சுக்கோங்க. ஒலம்பாம முதல்ல நீ என் கூட கிளம்பு. வா. ஏய், பெர்மிஷன் வாங்க தேவையில்லையா?
என்னத்த அவர்கிட்ட ஆமா சொல்லி பெருசா யோசிச்சு வச்ச போ சீக்கிரம் போய் வா இரு. மே கமின் சார்? எஸ் கமன். என்ன திவாகர், அதுங்களே ஒர்க் முடிச்சிட்டீங்க? இல்ல சார், இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஏன்? ஐயோ சார், பயங்கரமான வயிற்று வலி சார். என்ன திவாகர், சின்ன பிள்ளை மாதிரி காரணம்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? ஐயோ இல்ல சார், நிஜமாவே பயங்கரமான வயிற்று வலி சார். சார் ப்ளீஸ் சார், கேன் ஐ டேக் லீவ் சார்? கெட் லாஸ்ட். சார் சார் ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் மை டைம். கெட் லாஸ்ட். ஓகே சார், சாரி சார். அவுச், சாரி சார். வா வா வா. சார் 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 ஒரு நிமிஷம். ஏய் எப்படி உம்முன்னு வந்துட்டு இருக்க? இத பாரு, இப்படி கடுகடுன்னு வேண்டாம் வெறுப்போட இருக்காத. நம்ம கல்யாண பேச்ச பேச போறோம். கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட இரு. ஏன் இப்படி விளக்கண குடிச்ச மாதிரி இருக்க? ஏன் அப்படி பாக்குற? எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு? இத பாரு, எங்க வீட்லயும் வந்து இதே மாதிரி படபட படன்னு பேசிட்டு இருக்காத. கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா பேசு, புரியுதா? பாரதி பக்கர், உனக்கு பிடிக்கலன்னா உடனே போயிடு உங்க ஆபீஸ்க்கு. அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் டீஸ் பண்ணாத என்ன? யார் இப்ப நான் டீஸ் பண்ணது? தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. சும்மா எல்லாத்துக்கும் இப்படி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காத. லவ் பண்ண என்னையா? என்ன பிரச்சனை? ஏன் பார்த்துட்டு இருக்க? சாரி சார், சாரி சார். என்ன? ஐயோ, லவ் பண்றப்ப மட்டும் நாங்க எது பண்ணாலும் உங்களுக்கு பிடிக்கும். ஆனா கல்யாண பேச்சு எடுத்த உடனே உங்க ட்ரெண்டே மாறிவிடும் இல்ல? போ போ. லிஃப்ட்ல வந்து சண்டை போட்டுட்டு யோ வா. நீலிமா, நீலிமா, நீலிமா இங்க வா. என்ன வா சொல்றேன். என்ன மேகலா, ஒரு விஷயம் சொல்லணும். நீலிமா. என்னன்னு சொல்லு. என்ன உன் ஃப்ரெண்ட் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க? என்னன்னு தெரியல, கேட்டுட்டு வா. நீலிமா வா சொல்றேன். என்ன? நான் சொன்னல உன்கிட்ட, என் அத்தை அவங்க சாகல, உயிரோட தான் இருக்காங்க. என்ன நம்ப முடியலையா? என்னால என் கூட ஒரு நிமிஷம் நம்பவே முடியல. இதெல்லாம் தெரியாம இத்தனை வருஷம் நான் எங்கெங்கயோ இருந்து எனக்கு ஒண்ணுமே புரியலடா. எங்க பார்த்த, எப்படி பார்த்த? ஒருவேளை வேற யாராவது பார்த்து உங்க அத்தை நினைச்சிட்டியா? ஐயோ இல்ல இல்ல, என் அத்தை தான். நான் டிவி பார்த்துட்டு இருந்தேனா, திடீர்னு சன் டிவி போட்டேன். அதுல ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல என் அத்தையும் அப்பாவும் அவார்ட் வாங்குறத பார்த்தேன். டிவில பாத்தியா? ஆமா, எங்க அப்பாக்கு ஏதோ அவார்ட் கொடுத்திருக்காங்க பிசினஸ்க்காக. அந்த அவார்ட் அவர் வாங்கும்போது அத்தையும் பக்கத்துல நின்னுட்டு இருந்தாங்க. அப்பாக்கு சால்வை எல்லாம் கூட போத்துனாங்க. அத பார்த்த அடுத்த நிமிஷமே சந்தோஷத்துல எனக்கு அழுகையே வந்துருச்சு. நான் கொலைகாரி இல்லைன்னு வாயை விட்டு கத்தணும் போல இருந்தது. என்ன நீலிமா, நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? நான் தான் அன்னைக்கே சொன்னல, சீக்கிரமாவே நீ உன் ஃபேமிலியோட போய் சேர்ந்துருவேன்னு. ஏன்னா பொதுவா நீ பேசும்போது கூட எந்த டாபிக் பேசினாலும் நீ முடிக்கும்போது உன் ஃபேமிலியை சொல்லிதான் முடிப்ப. அதான் உன்னோட அந்த இடைவிடாத குடும்ப நினைப்பு தான் இந்த நல்ல விஷயத்த உன் கண்ணுல காட்டியிருக்கு. கரெக்ட், நீ தான் கடவுள் மாதிரி நடக்கிறத முன்கூட்டியே சொல்லிடுற. ஏய் சத்தமா சொல்லிடாத, ஜனங்க எனக்கு கோயில் கட்டிட்டு போறாங்க. சரி சரி, நான் உடனே ஊருக்கு கிளம்பணும். என்ன அவ்வளவு அவசரமா? நான் டிவியை பார்த்த அடுத்த நொடியே என் மனசு வீட்டுக்கு போய் சேர்ந்துருச்சு. இப்போ நான் உடனே கிளம்பணும். சரிடா, நீ ரூம்ல போய் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கோ. நான் ஏடிஎம்ல போய் பணம் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வந்துரு.
சீக்கிரம் வா வா. சும்மா போ. ஏய், சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். என்ன நடக்க போதோ என்ன? ஒண்ணும் இல்ல. ஏய், எவ்வளவு நேரம் யோசிப்ப? போ போ. வா. சத்தி, எனக்கு என்னமோ பயமாவே இருக்கு. என்ன பண்ணு? ஏன் இப்படி பயந்துட்டே இருக்க? போய் பேசு. இரு. அப்பா, ஏய் திவா, என்ன சீக்கிரமா வந்துட்ட? அது இல்ல, இந்த பெர்மிஷன். பர்மிஷன் இல்லையா? அம்மா இல்லப்பா. அம்மா இருக்கா? துர்கா, திவா வந்திருக்கான். என்னப்பா சீக்கிரமே வந்துட்ட? இல்லம்மா, மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. கொஞ்சம் வாங்களேன். வாங்க. அப்பா, வாங்க. யார் இது? சத்தி. வணக்கம். 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 யாரு? கூட வேலை பார்க்கற பொண்ணா? இல்ல இல்ல, தெரிஞ்ச பொண்ணு. உட்காருமா. ப்ளீஸ். தண்ணி கொண்டு வரேன். உட்காரு. உட்காருப்பா. இல்ல, இந்தாம்மா. தேங்க்யூ. என்ன திவா, ஏதோ சொல்லணும்னு நினைக்கிற, தயங்கிட்டு இருக்க? என்ன விஷயம்? இல்லப்பா, நான் ம். நாங்க நான் சொல்லட்டா திவாகர்? இரு, நானே சொல்றேன். அப்பா, அம்மா, நாங்க நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு அதுக்கு நீங்க சம்மதிக்கணும். சம்மதிச்சு ஆசீர்வாதம் பண்ணணும். ஏண்டா, உனக்கு என்ன தைரியம் இருந்தா அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இந்த பேச்சு எடுப்ப? மா, என்னம்மா இதுல என்னம்மா தப்பு இருக்கு? ஐயோ கடவுளே, இந்த காதல் கன்றாவியெல்லாம் ஊர்ல எங்க வேணாலும் நடக்கும், என் வீட்டுல நடக்காதுன்னு கனவு கண்டுகிட்டு இருந்தேனே, அதெல்லாம் நாசமாக்கிட்டியே. இந்த காலத்து பசங்க எல்லாம் வெளிய போதா ஒழுங்கா வீடு திரும்ப மாட்டீங்களா? ஒரு பொண்ணை தேடிட்டு தான் வரணுமா? ஏமா தப்பா எடுத்துக்கிறீங்க? சக்தி ரொம்ப நல்ல பொண்ணுமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. எல்லா விதத்திலயும் அவன் எனக்கு ஏத்தவளா இருப்பான்னு தான் நான். உனக்கு ஏத்தவளா இருந்தா போதுமா? இந்த குடும்பத்துக்கு ஏத்தவளா இருக்க வேணாம்? அவளை கட்டிக்கிட்டு உடனே வெளியில போயிடுவியா? இல்ல இல்ல, இங்கதானே இருக்க போற. அப்போ எங்களுக்கு பிடிக்க வேண்டாமா? இங்க பாருங்க, நீங்க இப்பதான் என்ன பாக்குறீங்க. நான் எப்படிப்பட்டவ என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காமலே இப்படி கோவப்படுறீங்களே. இத பாருமா, நான் உன் கூட பேசல, என் பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்க. சத்தி, கொஞ்சம் பொறுமையார. மா, சத்தி கூட கொஞ்ச நாள் நீ பழகினா உனக்கே அவளை புடிச்சு போயிடுமா. நம்ம வீட்டுக்கு ஏத்த மருமகளா அவ இருப்பாமா. அத பெத்தவங்க நாங்க சொல்லணும்டா. நம்ம குடும்பம், சம்பிரதாய, நடவோட பழக்க வழக்கம் இதெல்லாம் தெரிஞ்ச ஒருத்தைய நான் உனக்கு பாக்குறேன். யாரையோ கூட்டிட்டு வந்து இவன் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருவானா? எப்படி நான் ஒத்துக்க முடியும்? ஏண்டா, பெத்தவங்க நாங்க. உன் கல்யாணத்தை பத்தி எங்களுக்குன்னு சில ஆசைகள் இருக்காதா? அதை ஏண்டா நீ யோசிக்கல? பாக்க சுமாரா இருந்தா உடனே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்களா? கூட்டிட்டு வந்து எங்ககிட்டயே தைரியமா சொல்ற? இவ யாரு, எப்படிப்பட்டவ, என்ன மாதிரி குடும்பம், என்ன செய்வாங்க? நம்ம தாலி கட்டுவாங்களா இல்ல வேற தாலி கட்டுவாங்களா? நம்ம சாப்பாடு அவங்க சாப்பாடு ஒண்ணா இல்ல வேற வேறயா? 2 குடும்பமும் ஒத்து வருமா வராதா? இப்படி எதுவுமே தெரியாம எப்படா நாங்க தலையாட்ட முடியும்? மா, அதெல்லாம் அப்புறம் விசாரிச்சுக்கலாமா. ஆனா சக்தியோட குடும்பம் ரொம்ப மரியாதையான குடும்பம்மா. நீ முடிவு பண்ணிட்டு வந்து எங்களை விசாரின்னு சொன்னா அது எப்படி? வெறும் கண் தொடப்பு தானே. இதோ இந்த பொண்ணு முன்ன பின்ன அறிமுகம் இல்லாம ஏன் முன்னாடியும் உங்க அப்பா முன்னாடியும்
நான் தான் உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தைரியமா வந்து சொல்றா. இதையே என்னால ஏத்துக்க முடியல. ஏத்துக்கிறதுல என்னங்க அசிங்கம் இருக்கு? உங்க பையனோட வார்த்தையை நம்பி நான் இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன். அது ஏன் நம்பிக்கை? அது நீங்க மதிக்கணும். ஓஹோ, நீ எனக்கு பாடம் சொல்றியா? என் வயசு என்ன, உன் வயசு என்ன? என் வயசு 25ங்க. உங்க வயசு என்னன்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைங்க. இது பாருங்க, எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் எனக்கு தெரியாம இருக்கலாம். பாத்தியா, ஒவ்வொரு வார்த்தைக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கா பாரு. இவ இப்ப நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருவா? காலம் பூரா இவளோட வாதாடிக்கிட்டு இருக்கணுமா? என்னங்க இது? நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். அது தப்பா? பொண்ணுன்னா பெரியவங்க முன்னாடி முதல்ல மரியாதையா இருக்க தெரிஞ்சுக்கணும். முதல்ல அதை நீ கத்துக்க. வார்த்தைக்கு வார்த்தை பதில் பேசாத. நான் இப்படிதான் பேசுவேன். இதுதான் என்னோட குணம். சும்மா இரு. என் வீட்டுக்காரரை பாரு, எவ்வளவு அமைதியா இருக்காரு. அவருக்காவது மரியாதை கொடுக்க வேண்டாம்? நீ என்ன பண்ணுவ? உன் வீட்ல பொண்ணு அவ்வளவு லட்சணமா வளர்த்து வச்சிருக்காங்க. என் குடும்பத்தை பத்தி எதுவும் பேச வேணாம். நல்லா இருக்காது. என்ன மிரட்டுறியா? என் வீட்டுக்கே வந்து என் பையனை கட்டணும்னு சொல்லி என்ன மிரட்டி பார்த்து பேசுறியா? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? வாய் மூடுங்க. உங்கள் விமர்சனம்